ஸோ ஹலோ காய்ஸ், ஹோப் யூ ஆல் டூயிங் குட். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம் அகெயின். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிங்க, ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ, நீங்கள் ஓப்பனாக சொல்கிறீங்க உங்ககிட்ட இருக்கிறது, அதுவும் மாதிரியே ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி சில பல விஷயங்கள் ஏதாவது போட்டு ப்ரோன்ட்டு. ஸோ நான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே கொஞ்சம் போனதுனால நான் வந்து போடுறது நிறுத்திட்டேன். இருந்தாலும் உங்களுக்காக திருப்பியும் ஒரு கிளம்பி வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்னென்னலாம் பார்க்கலான்னா, இன்றைக்கி கொஞ்சம் லிக்விடிட்டி பற்றி என்னன்றதையும், கொஞ்சம் அப்புறமா மார்க்கெட்டில் இருக்கிற எப்படி ட்ரெண்டு சூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு கரெக்டான ட்ரெண்டை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வேறு போக போக சொல்கிறேன். 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷத்தில் நான் என்ன பேச முடியுமோ அது மட்டும் தான் நான் பேசுவேன், சரியா? ஏன்னா எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், எரிச்சலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு விஷயங்களை வந்து சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெண்டு சூஸ் பண்ணணும். நம்மளுக்கு ட்ரெண்டுலேயே 2 வகை இருக்குது, ஓகேங்களா? என்ன வகை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? ஸோ நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், மேஜர் ட்ரெண்ட் மைனர் ட்ரெண்ட் ஆக்சுவல் ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மேஜர் ஆக்சுவல் இல்லாட்டி மேஜர் அண்ட் மைனர், ஓகேவா? மேஜர் ட்ரெண்டையும் அப்புறம் வந்துட்டு ஆக்சுவல் ட்ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான், சரிங்களா? ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த ட்ரேடே, அந்த பேர்லேயே ட்ரேட் எடுக்கணும், இல்லாட்டி எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெண்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிறது இருங்க, ஓகே, இங்கே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு மேஜர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்டி அப்படின்வாங்க, சரிங்களா? ஸோ இப்போ நான் மேஜர் ட்ரெண்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு அப் ட்ரெண்ட் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன் மேஜர் ட்ரெண்டாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேஜர் ட்ரெண்ட் வந்து அப்பில் இருக்கா, சாரி, மேஜர் ட்ரெண்ட் இங்கே அப்புன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலாக அப்பில் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக அப் இருக்கிறதுக்கு நான் 2 விதமாக பார்க்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, இப்போ மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கு, ஆனால் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஒரு டவுனில் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ மார்க்கெட் கீழ் நோக்கி இருக்கிறதுனால இந்த பேரை வந்து சூஸ் பண்ண மாட்டேன் நான். அடுத்த பேரை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேசிக்காக இது வந்து ஒரு அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது மார்க்கெட் நம்மளுக்கு. ஸோ ஒரு 1 மினிட்லேருந்து 1 ஹவர் போய்க்கோங்க, சரிங்களா? 1 ஹவரில் நம்மளுக்கு என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 ஹார்ஸ் அது மார்க்கெட் மேல் நோக்கி வந்து போயிருக்கணும். இப்போ 1 ஹார் வந்து அப் ட்ரெண்ட் போயிருக்கு, 2 ஹாரும் அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு, இப்போ 3rd ஹார் ரன்னிங், சரிங்களா? அதனால நம்ம வந்து இந்த அப் ட்ரெண்டாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். 1 ஹார்லேயும் பார்த்தீங்கன்னாலும் ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் தான், சரிங்களா? ஸோ இந்த பேரை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த பேரோட ரிட்டர்ன் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது, எனக்கு ரிட்டர்ன் வேணும்ப்பா. ஸோ அதனால் நான் ஒரு 90% ரிட்டர்ன், நான் ஓடிசி தான் அதிகமாக ட்ரேட் பண்ணுவேன். ஸோ யூஎஸ்டி பிஆர்எல் டவுன் ட்ரெண்ட் போட்டிருக்கு, டவுன் போகுதா? ஓகே, டவுன் தான், நம்மளுக்கு டவுன் நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி 1 ஹவர் எடுத்துக்கிறேன் நான். 1 ஹவர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹார்ஸாக டவுன், 1 ஹார் டவுன், 2nd ஹார் டவுன், 3rd ஹார் டவுன். ஓகே, கன்ஃபர்மேஷன் இஸ் மோர். ஸோ டவுன் ட்ரெண்ட் பேர் ஒன்று எடுத்தாச்சு நம்ம. அப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் பேர் ஒன்று எடுத்துப்போம் நம்ம. ஜிபிபி என்எஸ்டி 90% ரிட்டர்ன்ஸ், அப் ட்ரெண்ட் மேஜர். ஸோ ஆக்சுவலாக அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு. 1 ஹவர் சூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஹவர்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் தான் இருக்குது. இப்போ தான் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிட்டு இருக்கு ஆக்சுவலி டீப்பாக. ஸோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் பக்கம் அப் ட்ரெண்ட் தான் வந்து போயிட்டுருக்கு. சரி, இப்போது மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைஸ் அண்ட் லோஸ் எது, லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் எது, சரிங்களா? இது இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம வந்து கன்ஃபார்மாக பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெயிண்ட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, பெயிண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியாச்சு. இப்போது மார்க்கெட்டில் எங்கெங்கெல்லாம் பணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப் ட்ரெண்டு, ஒரு அப் ட்ரெண்டில் எங்கே பணம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், சரிங்களா? ஒரு அப் ட்ரெண்டில் பணம் கீழே இருக்கும். ஒரு டவுன் ட்ரெண்டில் பணம் எங்கே இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், சரிங்களா? ஸோ மார்க்கெட்டில் அப் ட்ரெண்டில் கீழே இருக்கும், டவுன் ட்ரெண்டில் மேலே இருக்கும். ஏன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இங்கே பணம் இங்கேருந்து ஆரம்பிக்குது, இங்கே பணம் இருக்குது. இந்த பணம் என்ன ஆகுது, உடச்சி எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுருது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் நடக்குது, இது பேர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரேக் நடந்து நடந்து மூவ் ஆகுது மார்க்கெட்டில். ஸோ நம்மளுக்கு அப்போ பணம் எங்கே தான் உடைக்கப்படலை, கீழே தான் வந்து உடைக்கப்படலை, கரெக்டாக? ஸோ அப்போ மார்க்கெட்டில் பணம் எங்கே தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பணம் உடச்சி எடுத்துகிட்டு போய் கீழே போட்டாங்க, திரும்பி இங்கே இருக்கிற பணத்தை உடச்சி எடுத்துகிட்டு போய் கீழே போட்டாங்க, இந்த மாதிரி கீழே மட்டுமே போகுது. ஸோ அப்போ மேலே தான் ஒரு டவுன் ட்ரெண்டில் பணம் இருக்குது. அப்போ மார்க்கெட் எங்கே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே இருக்கிறது பேர் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க, இது என்னோட லோ. ஒரு அப் ட்ரெண்டுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹையர் ஹை, லோயர் ஹையர் லோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஹையர் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹையாக இருக்குல்ல, எல்லாமே ஹைஸ் அண்ட் லோஸ். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு அப் ட்ரெண்டில் ஹை தான் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? ஹைட்டு
ஓகே. ஸோ அதே மாதிரி லோ, ஒரு டவுன் ட்ரெண்ட்னா கீழ் நோக்கி தான் வரும், அதனால லோ. ஸோ இது பேர் லோவர் ஹை, மேலே இருக்கிறது பேர், கீழே இருக்கிறது பேர் லோயர் லோ. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் எப்போ எனக்கு பேசிக்காக ஒரு எப்படி சொல்கிறது, டவுன் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிற பணத்தை வந்து உடைக்கிறானோ, கீழ் பணத்தை வந்து உடைக்கிறானோ, அந்த இடம் பேர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி நவர போகிறான் அப்படின்றத எனக்கு சொல்கிறான். சரிங்களா? ஸோ பேசிக்காக பணம் எங்கே இருக்கும் மார்க்கெட்டில், ஒரு டவுன் ட்ரெண்டில் மேலே இருக்கும். ஸோ அப்போ எப்போ எனக்கு மார்க்கெட் இப்படி மேலே வந்து உடைக்குதோ, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், மார்க்கெட் இதுக்கப்புறம் மேல் நோக்கி நவர போகிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ மார்க்கெட் அப் நோக்கி போயிட்டு இருக்கு, என் லோவை உடைக்காமல் இருக்கணும் ஒரு அப் ட்ரெண்டில், ஒரு டவுன் ட்ரெண்டில் ஹையை உடைக்காமல் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த பேர் இன்னும் ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனாகவும் எடுக்கலாம். ஓகேங்களா? சரி, மார்க்கெட்டில் எங்கே பணம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. மார்க்கெட்டில் எதுக்கு மார்க்கெட் நவுறணும் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட்டில் மேலே இருக்கிறது பேர் சப்ளை, கீழே இருக்கிறது பேர் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ மார்க்கெட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐஃபோன் 17 வருதுன்னா, நம்மளோட டிமாண்ட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதை வாங்கணும் அப்படின்ட்டு. கரெக்டாக அந்த ரிலீஸ் டேட் அன்னைக்கு என்ன ஆகும், அப்படியே சப்ளை ஆகும். கரெக்டாக நம்மளுக்கு தேவையான டிமாண்ட் எல்லாத்தையும் சப்ளை பண்ணுவாங்க ஐஃபோன்காரங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டுக்கு எது சப்ளை அண்ட் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா பணம் தான். பணம் தேவை இருந்தால் மார்க்கெட் பணத்தை நோக்கி நவரும். பணம் மேலே இருந்தால் மேல் நோக்கி நவரும், கீழே இருந்தால் கீழ் நோக்கி நவரும். அந்த பணத்தை எடுத்துட்டு இல்லாத இடத்துல, இப்போ இந்த இடத்துல பணம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு பணத்தை போடுறதுக்கு, சப்ளை பண்ணுறதுக்காக போகும். சரிங்களா? ஸோ அப்போ மார்க்கெட் சப்ளை அண்ட் டிமாண்ட்னால தான் வந்து ரன் ஆகுது. ஸோ இப்போ நான் இதில் எதை வச்சு ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வச்சு ட்ரேட் எடுக்கிறேன். ஒரு ஆக்சுவலான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், மேலே இருக்கிறது பேர் ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்கிறது பேர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சைட்வே மார்க்கெட்டில் நம்மளுக்கு ரன் ஆகும். சைட்வே மார்க்கெட்டில் பணம் எங்கே இருக்கும், மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டு சைடும் பணம் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் எல்லா பணத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் அந்த சமமான ஒரு சைடு வேவே உருவாக்குது நம்மளுக்கு. ஸோ மேலே இருக்கிறது பேர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கீழே இருக்கிறது பேர் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் மேலே எத்தனை பையர்ஸ் போகிறாங்க தொடுறாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதே மாதிரி கீழே எத்தனை செல்லர்ஸ் தொடுறாங்க அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ மேலே வந்துட்டு நம்மளுக்கு வந்து பையர் வந்து டச் ஆகணும், கீழே வந்து செல்லர் டச் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ட்ரி எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். திரும்பி மேலே போய் பையர் வந்து டச் பண்ணுறாங்க, திரும்பி மேலே, ஐயோ திரும்பி மேலே போய் என்ன பண்ணுறாங்க, பையர் வந்து டச் பண்ணுறாங்க. இப்படி வந்துட்டு டச் ஆகுது அந்த லைன் எனக்கு வந்துட்டு. ஸோ சைடு வேணா சமமான மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இருங்க நான் வரைஞ்சிட்றேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. கீழே வந்து செல்லர் டச் பண்ணுறாங்க. நம்ம எங்கே ட்ரேட் எடுக்க போகிறோம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்டு டச்சில் ட்ரேட் எடுக்க போகிறோம். எத்தனாவது டச்சு, தேர்டு டச். ஓகேவா? ஸோ 3 டச்சஸில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ பேசிக்காக அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே எத்தனை பையர் டச் பண்ணுறான், முதல் பையர், ரெண்டாவது பையர், மூணாவது பையர் டச் ஆன என்ன என்ட்ரி போகிறேன், இந்த டவுன் என்ட்ரி இந்த இடத்துல போகிறேன் ஸ்ட்ராங்காக. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அதான் மீடியமான லெவல் ஒரு மார்க்கெட்டில் சைடுவேக்கு. ஸோ அதே மாதிரி கீழே எத்தனை செல்லர் டச் அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல் செல்லர் டச், ரெண்டாவது செல்லர் டச், மூணாவது செல்லர் டச். இதுக்கப்புறம் நான் என்ன என்ட்ரி போவேன், மேல் நோக்கி நவுத்துவேன், அப் ட்ரேட் எடுப்பேன், அதை பச்சை கலர் கேண்டில். சரிங்களா? ஸோ மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டில் இப்போ நம்ம ட்ரேட் எப்படி எடுத்துருக்கலாம், எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிறது ஃபுல்லாக ட்ரெண்டி மார்க்கெட். ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் உருவாகணும்னா நம்மளுக்கு பேசிக்காக என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும், இப்படி போகும், இப்படி வரும், இப்படி இருக்கும். இப்படி தான் ஒரு சைட்வே மார்க்கெட் நம்மளுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஏன்னா அக்யூரேட்டாலாம் இருக்காது, ஆனால் அதோட ஹைஸ் அண்ட் லோஸ் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். எப்படி, கிட்டத்தட்ட லைட்டாக கீழே வரும், லைட்டாக மேலே வரும், ஆனால் ஈக்குவலாக இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து எப்படி உருவாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, முதல்ல நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஈக்குவலாக இருக்கும் அது பார்க்கவே. ஸோ அதே மாதிரி செகண்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும், அது கொஞ்சம் அன்ஈக்குவலாக இருக்கும், ஆனால் அந்த லைனை தொட்டுட்டு கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம சைடு வேவை வந்து பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சைடு வே வந்து நான் எடுத்து காமிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு சைடு வே. ஓகே, இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல ஒரு சைடு வே. சரிங்களா? ஸோ இதில் நம்ம எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு சைடு வே உருவாக போகுதுன்னா என்ன தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஒரு ட்ரையாங்கிள் உருவாகியிருக்கும், ரெண்டாவது ஒரு ட்ரையாங்கிள் உருவாகியிருக்கும். கரெக்டாக? இந்த மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் உருவானே உங்களுக்கு சைடு வே உருவாகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அது கோணாமனான் இருக்குது இந்த சைடு வே. கரெக்டுங்களா? ஸோ திரும்பி என்ன பண்ணுறீங்க,
வெயிட் பண்ணுறீங்க. அந்த லைனை நம்ம வந்து இப்போ வரைய போகிறோம். எங்கேருந்து வரைய போகிறோம்? ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லைன் வரையலாம். ஏன் இங்கே ஒரு லைன்? இந்த லைனை தொட்டுட்டு தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், கீழே வந்திருக்கான். கரெக்டாக இந்த லைன் அப்படி தொட்டுட்டு தான். ஸோ அதோட லோ எது? இதோட ஹைனா வந்துட்டு ஸ்டார்டிங் இந்த இதுதான் ஒரு பையர் அண்ட் செல்லரை தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கீழே திரும்பி ஒரு பையர் அண்ட் செல்லரை கனெக்ட் பண்ணலாம். லோ. சரிங்களா? ஸோ அதோட ஹையும் அதோட லோவையும் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ நம்ம எத்தனாவது டச்சுக்கு ட்ரேட் எடுக்க போகிறோம்? பையரு தேர்டு டச்சுக்கு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? செகண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்குள்ளேயே இன்னொரு மலை இருக்குது. இது என்னோட ஹை, இது என்னோட லோ. இது வந்துட்டு ஒரு மலை. சரிங்களா? ஸோ இது ஒரு மலை, இது ஒரு மலை, இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மலை இருக்குது. ஓகேங்களா? அந்த மலையை இப்போ நான் வந்து வரைஞ்சு காமிக்கிறேன். அந்த பையர் செல்லர் பாடியில் தான் வரையணும். இங்கே பாருங்கள், இந்த பையர் செல்லர் பாடியில் அப்படி வரைஞ்சிக்கிறேன். ஓகே, எதுவுமே பர்ஃபெக்டாக வராது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி சப்போர்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேருந்து இப்படி சப்போர்ட் வரைகிறேன்னா மார்க்கெட் இந்த லைனை தொட்டு இப்படி ரிஜெக்ட் ஆயிருந்தேன்னா இந்த இடத்துல சப்போர்ட் வரைஞ்சிருக்கலாம். சரிங்களா? ஆனால் நான் இந்த இடத்துல ஏன் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் 2 வரைஞ்சிக்கிட்டேன்னா இந்த லைனை தொட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கு, திரும்பி இந்த லைனை தொட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கு, திரும்பி அந்த லைனை தொட்டு ரிஜெக்ட் ஆக போகுது அப்படின்றத நான் என்ட்ரி எடுக்கிறதுக்காக ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இதில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு மேலே ஃபஸ்ட்டு பையர், செகண்ட் பையர், இன்னும் தேர்ட் பையர் வந்து டச் ஆகலை. டச் ஆயிருந்தனா நம்ம டவுன் போயிருக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ கீழே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பையர், செகண்ட் பையர் இங்கே தொட்டுருச்சு, தேர்டு பையர் தொட்டுருச்சு. உடனே செல்லர் ட்ரேட் நம்ம டீப்பாக கன்ஃபர்மேஷனாக போயிருக்கலாம். சரிங்களா? ஸோ கீழே எத்தனை செல்லர் டச்? ஃபஸ்ட்டு செல்லர், செகண்ட் செல்லர், தேர்டு செல்லர். கரெக்டுங்களா? இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போயிருப்பீங்க. கேப் வந்ததுனால நம்மளுக்கு லாஸ் ஆயிருச்சு. திரும்பி மார்டிங்கல் அதே டைரக்ஷனில் 2 டைம் எக்ஸ்ட்ராவாக போகிறீங்க அமௌண்ட்டு ப்ராஃபிட். ஸோ தேர்ட் டச்சில் கண்டிப்பாக மார்டிங்கலாவது வின் ஆகும். மார்டிங்கல் அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஆனால் அப்படி மார்டிங்களே வந்தாலும் என்ன ஆகும்? கன்ஃபார்மாக வின் ஆகும் நம்மளுக்கு. அதை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே ப்ரோ, இதெல்லாம் ஓகே. இந்த இடத்துல ஒரு தேர்ட் டச்சுக்கு நம்ம லைன் வரைஞ்சோம். அந்த லைனை வந்து தொட்டு தான் எடுக்கலாமா கூடாதா? இன்னும் அந்த லைனை வந்து தொடவே இல்லையே மார்க்கெட். பார்த்துடலாமா? ஓகே, ஸோ என்ன இருக்கு மார்க்கெட்டு? முதல் டச் பையர், ரெண்டாவது டச் பையர், மூணாவது டச் பையர் லாஸ் ஆகியிருக்கும். மார்டிங்கல் என்ன ஆயிடுச்சு? வின் ஆயிடுச்சு. சரிங்களா? தேர்ட் டச் பவர்ஃபுல்லான ஒரு டச். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் மார்க்கெட்டு? பணம் காலி ஆயிடும் மார்க்கெட்டுக்கு. திரும்பி பணத்தை தேடி மேலேயோ இல்லாட்டி கீழேயோ வந்து நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? ஓகே, அப்போ ஒரு ட்ரெண்ட் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. சைட்வே மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் எடுக்கணுன்றது தெரிஞ்சிருச்சு. இது வந்து 13 மினிட்ஸ் வீடியோ. அப்புறம் நான் வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ ஃப்ரீ கிளாஸ் பேசிக்காக எடுக்கிறேன் அப்படின்ற போது இதில் வந்து ஸ்டார்டிங் மட்டும் இந்த லிக்விடிட்டி, இந்த மாதிரி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரிலாம் கிளியராக சொல்லி கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு 2000 ருபீஸ்க்கு மார்க்கெட் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு, லிக்விடிட்டி பற்றி எல்லாமே சொல்லிட்டு, ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரெண்ட் லைனில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது, ரிவர்சல், ரீட்ரேஸ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி தந்துடுவேன். ட்ரெண்ட் லைனில் ஃபுல் கான்செப்ட்டும் அதே மாதிரி எஃப்இஜியில் ஃபுல் கான்செப்டும் வந்து சொல்லி கொடுத்துருவேன். இல்லை ப்ரோ, எனக்கு முழுமையான ஒரு ட்ரேடர் ஆகணும், கரெக்டாக எனக்கு எல்லா விஷயமும் கற்றுக்கணும், நல்ல ஒரு மென்டார் வேணும் அப்படின்னா ஸோ 5000 ருபீஸ் இந்த கோர்ஸ். நான் ஃபஸ்ட்டு 8000 வச்சுருந்தேன், நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாதனால. ஸோ பைனரி ட்ரேடிங்கில் இருக்கிற எல்லா கான்செப்டும், விக்காக இருக்கட்டும், அதே மாதிரி எப்படி சொல்கிறது, எஸ்எம்சியாக இருக்கட்டும், ஓபியாக இருக்கட்டும், எல்லாமே கம்பைண்டாக கொடுத்து எதெல்லாம் ஒர்க் ஆகுதோ அதை மட்டும் நான் சொல்லி கொடுத்து, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க எல்லாருமே ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு ஒரு நல்ல மென்டாராக தான் இருக்கேன், ஜாலியாக இருக்கேன். அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரோ நீங்கள் எப்போ நீங்கள் இது பண்ணாலும், மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுறீங்க, எனக்கு அந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு. இப்போ கூட 4 டிஎம் தான் இருக்கேன் இதில். ஏன் அப்படின்னா நான் எல்லா விஷயத்துக்கும் ரிப்ளை பண்ணிவிடுவேன் ஃபாஸ்ட்டாக. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு விஷயம் ஏங்கி வராங்க, உண்மையாக கிடைக்காதா அப்படின்ட்டு. ஸோ எல்லா விஷயமும் நான் ஓப்பனாக சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். சரிங்களா? ஓகே, ஸோ அதே மாதிரி இது என்னோட ப்ரைம் வேர்ல்டு. நைட்டு 12 மணி வரைக்கும் ஸ்ட்ரீம் இருக்கும். ஜாலியாக பசங்களோடலாம் பேசின்னு இதில் எப்படி சேரணுன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் சேர்க்கலாம் மாட்டேன். பெய்டு மெம்பர்ஸே வந்து யாரெல்லாம் நைட் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கும். நாங்கள்லாம் பேசிட்டு கேம்லாம் ஆடிட்டு ட்ரேடும் சைமல்டேனியஸாக எடுப்போம். ஸோ இது என்னோட பப்ளிக் சேனல். ஸோ அதே மாதிரி விஐபி இருக்குது. விஐபி வேணால் விஐபி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நேற்று செஷன் வைக்கல, இன்றைக்கி திருப்பி வைக்கணும், டபுள் சிக்னலாக வைக்கணும். விஐபியில் ஒரு சிக்னல் தான் இருக்கும். மினிமம் டெபாசிட்டாக 2500 வச்சுக்கோங்க. ஒரு ட்ரேடுக்கு 70 ரூபாலேருந்து 100 தான் வந்து போடும். ஸோ இது நம்மளோட நியூஸ் அலர்ட்டுக்கான இது. சரிங்களா? சேனலு இது நம்மளோட பப்ளிக் சேனல். ஓகேங்களா? சரி, வேறு எதுவும் மிஸ் பண்ண நினைக்கிறேன். இது என்னோட சேட்டிங் குரூப். நம்ம ட்ரேடர்ஸாக கொஞ்சம் எல்லாருமே சேட் பண்ணுறதுக்காக ஒரு குரூப். ஸோ இவ்வளோ தான். நான் இது வரைக்கும் ஓப்பனாக எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எல்லா விஷயமும் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ, பை பை, லவ் யூ ஆல். எல்லா லிங்க்ஸும் வந்து
நான் எப்படி சொல்கிறது, எனக்கு கமெண்ட் உங்களுக்கு வராத பட்சத்தில் மட்டும் டெலிகிராமில் போய் ப்ரைம் ஸ்கேல்பர்ஸ்னு போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. என் சேனலோட சப்பு பார்த்துக்கோங்க, 13,600 சில்லற இருக்கும் சரிங்களா. மற்ற எந்த சேனலும் போய் ஜாயின் பண்ணிக்காதீங்க. ஸோ யார்கிட்டயும் காசு கொடுத்து ஏமாறாதீங்க. இந்த மாதிரி நான் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணி தரேன் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஃபீஸ் கேட்பேன், அது என்னமோ உண்மைதானே தவிர்த்து அது வந்துட்டு 5,000 தான் நான் வந்து கேட்பேன். அதுக்கு மேலே ரூபா கேட்க மாட்டேன். மற்றபடி என்கிட்ட என்னோட வாய்ஸ் அனுப்ப சொல்லுங்கள். அதே மாதிரி அதில் வெரிஃபைடு டிக் இருக்கும் என் பேருக்கு மேலே. நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பாய். இந்த வீடியோவில் ஏதாவது விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் ரொம்பவே அடுத்த வீடியோ போடுறதுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக போடுவேன்.